ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சித்தார்த். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேனே சொல்லலாம். பிகாஸ் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் எஸ்கே அண்ணாவோட பர்த்டே. ஸோ நம்மள மாதிரி சாதாரண பசங்களும் ஒரு பெரிய அச்சீவராக ஆகலாங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அவர் லைஃப்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன்ஸ் அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம இப்படிலாம் மேலே வரலாங்கிறத நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, யார்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியது தான் நமக்கான ஒரு மோட்டிவேஷன். நம்ம எங்கெங்கேயோ மோட்டிவேஷனை தேடுவோம், பட் நமக்குள்ளேயே இருக்கும். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கட்டும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ எஸ்கே அண்ணா நம்மள மாதிரி தான் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்தாங்க. நிறையா ஸ்டோரிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் இதில் அவர்கிட்டருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய வாய்ப்பை தட்டும் போதும் அவர் அது கிடைக்காம போயிருக்கு. ஸோ ஆனாலும் அவர் விட்டது கிடையாது. அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டு ஸ்டில் ட்ரை பண்ணிட்டே இருந்தார். நமக்கே ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம், அது லைட்டாக மிஸ் ஆனால் கூட சரி இது நமக்கு செட் ஆகாது, வேறு விஷயத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவோம். பட் கன்ஃபார்மாக செட் ஆகலைன்னா ட்ரை பண்ணுறது வேறு. பட் ட்ரையே பண்ணாமல் நிறைய பேர் விட்டுட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் ஸ்டார்ட் பண்ணுற நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. சில ப்ராஜெக்ட்ஸில் இவர் ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போயிருக்காரு. பட் ஸ்டில் இவர்கிட்ட என்ன ப்ளஸ்ங்கிறத யோசிச்சு நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் அவருக்கான சான்ஸ் கிடைச்சது. அவர் எதிர்பார்த்ததோடு பெரிய லெவலில் வந்தார். ஸோ இதே நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலைன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படுற விஷயத்துக்காக பின்னால் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஹேண்டலிங் இன்சல்ட்ஸ். என்னதான் நமக்கு நிறைய கிரிட்டிசிசம் வைப்பாங்க, நம்ம இப்படி தான் இவ்வளோதான் சொல்லுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே நம்ம காதில் எடுத்துக்கூடாது. நமக்கு தேவைப்படுற ஃபீட்பேக்கை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டார்டிங்கில் நிறைய நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், இப்படி ஆரம்பிக்கும் போது இது கம்மியாக இருக்குது, இது பண்ணுறது பதத்தில் பத்தல, ஸோ இதே மாதிரி பண்ணுறாங்க அப்படி நிறையா வந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் அவர் பிரேக் பண்ணி அவர் ஒவ்வொரு டைமும் கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தார். எய்தர் இது பாஸ் ஆகலாம், இல்லை அது ஃபெயில் ஆகலாம். பட் ஸ்டில் அவர் ட்ரை பண்ணுறது நிறுத்தவே இல்லை, ஸ்டில் நவ். ஸோ அது நம்ம லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்லலாம். மூணாவது விஷயம் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறது. சில டைம் லைஃப் நம்ம மேலே போடுற ஒரு ஹாப்பிங்கிறத விட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறது. லைஃப் நம்ம மேலே போடுற ஒரு ப்ரெஷரில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஹார்டாக மாறிடுவோம். ஸோ நமக்குள்ளே பூ மாதிரி இருக்கிற மனசை விட்டுட்டு கல் மாதிரி மாறிடுவோம். பட் எதுக்காக? எண்ட் ஆஃப் தி டே என்ன கிடைக்க போகுது? அப்சல்யூட் பீஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் லைஃப் போட்டு புரட்டி எடுத்தாலும் அவரை மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட்டு ஜாலியாக ஸ்மைலோடு போயிட்டே இருக்கணும். அண்ட் நம்ம நாலாவது எடுத்துக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம அதுக்கு பின்னால் எவ்வளோ உழைக்கிறோங்கிறது வெளியே காமிக்கணும் அவசியம் கிடையாது. நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டேன் அப்படின்னு எல்லா டைமும் எல்லோரும் சொல்கிறது இல்லையா? அவர் சில டைம் வேணால் அப்படி சொல்லியிருக்கலாம். பட் நிறைய டைம் பார்த்திங்கன்னா அவரோட கஷ்டங்களை மறைச்சு அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லுவார் எப்பவுமே அந்த ஸ்மைல் இந்த ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு சொல்கிறதுக்கு இது தோணுச்சு. சில டைம் முடங்கி கிடக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, அவ்வளோதானா லைஃப் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லைக் தளபதி விஜயா இருக்கட்டும், அப்புறம் எஸ்கேவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்பிரேஷனில் இது ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்மளை வந்து பாஸ் பண்ண வைக்கும். அவ்வளோதாங்கிற மாதிரி நம்மளை புரட்டி போடும். பட் நம்ம அதெல்லாம் மைண்டுக்கு ஏற்றக்கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லை பெரிய விஷயங்களை சொல்கிற அளவுக்கோ நான் பெரிய ஆள் இல்லை தான். பட் எனக்கு எது மோட்டிவேட் பண்ணுதோ அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நிறைய ட்ரை பண்ணியாச்சு. ஒரு டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகலையோ, பட் ஸ்டில் ட்ரை பண்ணணுங்கிறத நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹோப் யூ கைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ஃபில்டர் பண்ணி சொல்ல தெரியல, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிக்கனாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டே ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் கைஸ். பை பாய்.